தேவனால் வரக்கூடிய பொறுமை என்கிற ஆவியின் கனி. பொறுமை என்கிற ஆவியின் கனியை என் வாழ்க்கையில் அந்த கனிகள் காணப்படணும்னா நான் யாரோட இணைஞ்சிருக்கணும்? தமிழ் ஒரு பழமொழி இருக்கு, பூவோட சேர்ந்த நாரும் நாரில் மனம் இல்லை. ஆனால் அது எதோட சேர்ந்துருக்கு? நீதிமொழியில் ஒரு நல்ல வசனம் எனக்கு பிடிக்கும் பாருங்க, ஞானிகளோடு சஞ்சரிக்கிறவன் ஞானியாவா. அவன் ஞானி இல்லை, ஆனால் யாரோட சஞ்சரிக்கிறான்? ஞானியோட சஞ்சரிக்கிறான். இப்போ அநேக வட மாநிலத்தவர் இங்கே நிறைய பேர் வந்திருக்காங்க பாருங்க. அவங்களோட கம்யூனிகேஷன் பண்ணும்போது நம்ம ஆட்களும் அரைகுறை என்ன பேச ஆரம்பிச்சுறாங்க? ஹிந்தி பேசுகிறாங்க. சந்தோஷமாக இருக்குது. மளிகை கடையிலுக்கும் ஹிந்தி பேசுகிறாங்க. மற்றபடி வேலை செய்யக்கூடிய பார்க்கும்போது ஹிந்தி பேசுகிறாங்க. அவனோட கம்யூனிகேஷன் பண்ணி என்ன கிராமர் தெரியாது, எழுத தெரியாது. ஏன்னா எங்களுக்கு என்ன செய்யும்? ஹிந்தி தெரியும். பேச ஆரம்பிச்சுறாங்க பாருங்க. என்ன காரணம்? நம்ம யாரோட மெர்ஜா இருக்கிறோம்? 1 யோவான் புத்தகத்தில் 1:3 பரிசுத்த வேதம் சொல்லுது. யோவான் சொல்றாரு, எங்களுடைய ஐக்கியம் கிறிஸ்து இயேசுவோடும் பிதாவாகிய தேவனோடும் இருக்கிறது. வாசிக்கலாமா? எங்களுடைய ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் நம்முடைய ஐக்கியம் எதோட எங்க இருக்கு? செல்போனோட இருக்கா? அல்லது நம்முடைய உலக நண்பர்களோட இருக்கா? நம்முடைய ஐக்கியம் யாரோட இருக்கு? நம்முடைய ஐக்கியம் யாரோட இருக்கோ அவைகளுடைய பிரதிபலிப்பு நம்ம இடத்துல வெளிப்படும். அவைகளோட பிரதிபலிப்பு. மணிக்கணக்காக செல்போன்ல தான் இருக்கேன், மணிக்கணக்கில் ஃப்ரெண்ட்ஸோட தான் பேசிட்டு இருக்கிறேன், மணிக்கணக்கில் மற்ற ஒரு சில காரியத்தில் எதோட ஐக்கியமா இருக்கிறியோ அந்த ஐக்கியத்துடைய பிரதிபலிப்பு உன்னில வெளிப்படும். டிவியோட தான் மணிக்கணக்கில் இருக்கிறேன் அப்படின்னா அதோட பிரதிபலிப்பு உனக்குள்ள என்ன இன்புட் ஆகுதோ அதுதான் உனக்குள்ள வெளிப்படும். பாருங்க, நம்ம என்ன ஆகாரத்தை எடுத்துக்கிறோமோ அந்த ஆகாரத்துடைய பலன் தான் நம்முடைய சரீரத்துக்கு சத்தை கொடுக்கும். பாருங்க, நம்ம சாப்பிடாம ஒரு காரியத்தை எடுக்க முடியாது. உடனே சொல்றாங்க, டாக்டர்கிட்ட போறோம் ஒரு காரியத்துக்காக, சார் உங்க உடம்புல இரும்பு சத்து கம்மியா இருக்கு, உங்க உடம்புல கால்சியம் சத்து கம்மியா இருக்கு, அதை நீங்க எடுக்காமையே இருந்திருக்கிறீங்க, ஃப்ரூட்ஸ் எடுக்காமையே இருந்திருக்கிறீங்க, இந்த மாதிரி அயன் எடுக்காம இருந்திருக்கீங்க, என்ன சார் செய்யலாம்? இந்தாங்க அயன் டேப்லெட், இந்தாங்க கால்சியம் டேப்லெட். அப்போ ஒரு 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 சத்து எனக்கு வேணும்னா அது எனக்குள்ள போனாதான் எனக்குள்ள கிடைக்கும். நான் வேதம் எனக்குள்ள போனாதான், கிறிஸ்து எனக்குள்ள போனாதான் அதுக்குரிய பலன் வரும். இல்லாட்டி எது உனக்குள்ள போதோ, எதோட நீ மெர்ஜா இருக்கிறியோ, எதோட ஐக்கியமா இருக்கிறியோ, எவைகள் உனக்கு ஐக்கியமா இருக்கோ அவைகள் தான் உன்னிலிருந்து வெளிப்படும். ஹல்லேலூயா. 1 ராஜாக்கள் எடுக்க வேண்டாம், 11வது அதிகாரத்தில் 1, 2, 3 சாலமோன் அந்நிய ஸ்திரீகளோடு ஐக்கியமா இருந்தான். யாரோட ஐக்கியமா இருந்தவன்? ஒரு காலத்தில் யாரோட? ஆண்டவர் சொல்றாரு, சாலமோன் எப்படிப்பட்டவனா? அவரோட சிநேகித. நெகேமியா புஸ்தகத்தில் 9வது அதிகாரத்தில் பார்க்கும்போது சாலமோனை குறித்து நெகேமியா சொல்லுவார், கர்த்தருடைய சிநேகித என்னப்பட்டவன். இங்கே 1 ராஜாக்கள் 11:3 பார்க்கும்போது அவன் அந்நிய ஸ்திரீகளோடு ஐக்கியமா இருந்தான் என்று பார்க்கிறோம். அப்போ அவைகள் தான் நம்மளிருந்து வெளிப்படும். பாருங்க, நம்முடைய ஐக்கியம் யாரோட? நம்முடைய ஐக்கியம் யோவான் சொல்லும்போது எங்களுடைய ஐக்கியம் கிறிஸ்து இயேசுவோடு இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்முடைய ஐக்கியம்